வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்கோ கிச்சனில் ரொம்பவே சிம்பிளான ட்ரைகலர் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ரைஸ் ரெசிப்பியுமே ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிளகு சாதம் செய்ய போகிறோம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பூண்டு பற்களை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக சாதம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் சாதம் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன். தேவைப்பட்டால் கலந்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா 1 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கு பிறகு தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க. இப்போது அடுத்தது நம்ம சிம்பிளாக ஒரு கேரட் ரைஸ் பண்ண போகிறோம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, நான் இன்றைக்கி ஒரே ஒரு கேரட்டை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு கேரட் லேசாக நல்லா வெந்து வந்ததும் கொஞ்சமாக நம்ம சாதம் சேர்த்துக்கலாம். கேரட்டை விட ரொம்ப அதிகமாக சாதம் சேர்த்திங்க அப்படின்னா அந்த ஆரஞ்சு கலர் வந்துட்டு அழகாக தெரியாது. அதனால் கம்மியாக சாதம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதையும் தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம புதினா சாதம் செய்ய போகிறோம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன். இந்த உளுந்து நல்லா கலர் மாறி வந்ததும் தனியாக ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. ரொம்ப கருக விட வேண்டாம். அதே எண்ணெயிலேயே ஒரு 2-3 துண்டு வந்துட்டு இஞ்சி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், நான் இன்றைக்கி ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதும் 2 கை அளவுக்கு புதினா சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும், நல்லா சாதம் சாப்பிட்றதுக்கு நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கினதும் தனியாக நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். நல்லா வதக்கிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஆற வச்சுட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, நீங்கள் கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற அந்த புதினா விழுதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட போகிறோம். அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு சேர்த்துருக்கேன். இந்த விழுதுக்கு தேவையான அளவு நல்லா உப்பு சேர்த்து நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இந்த புதினா கலவை நல்லா கலர் மாறி நல்லா வெந்து வந்திருக்கு. இது கூட நம்ம வேக வச்ச சாதத்தை தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எல்லாத்துக்குமே பாஸ்மதி அரிசி தான் நான் பயன்படுத்தியிருக்கேன். நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு என்ன சாதம் செய்வோமோ அந்த சாதத்தில் கூட நம்ம உதிரியாக வடிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம செய்யலாம். இப்போது இது நல்லா கலந்து விட்டுடுங்க. தேவைப்பட்டால் கடைசியாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம விழுதுலையும் உப்பு சேர்த்துருக்கோம், புதினா விழுதுலையும். இப்போ வந்துட்டு ரைஸ்லையும் நம்ம உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். அதனால் தேவைப்பட்டால் கடைசியாக டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 3 விதமான சாதம் தயாராகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்துட்டு ரொம்பவே சிம்பிளாக அழகாக நம்ம நேஷ்னல் ஃப்ளாகு கலருக்கு சூப்பராகவே நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இத்தனை சாதம் செய்ய முடியாது அப்படின்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு சாதம் செய்யலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரே ஒரு பூண்டு பற்களை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் லேசாக வதங்கி வந்ததும் நான் இன்றைக்கி பீன்ஸு, கேரட்டு, பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இந்த காய்கறிகளையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும், ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து லேசாக வதக்கி விட்டுட்டு 1 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துடலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரொம்ப காரம் அதிகமாக சேர்த்திங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால் மிளகுத்தூள் நம்ம சேர்த்ததே வந்துட்டு இதுக்கு கரெக்டாக இருக்கும். சாதமும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதுவும் பார்க்குறதுக்கு ட்ரை கலரில் ரொம்பவே அழகாக நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.